ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனல் என்ன பண்ணி அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு. இந்த ரேங்க் லிஸ்ட்ல நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் அதாவது நான் 7.5க்கு எலிஜிபிள் தான், ஆனால் என்னோட 7.5 ரேங்க் லிஸ்ட்ல என்னோட நேம் வந்து வரல. சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணேன், ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்ல என்னோட நேம் வரல. சார் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணேன், ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்ல என்னோட நேம் இருக்கு, ஆனால் கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்ல என்னோட நேம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது மெயில் பண்ணுங்க, இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பார்த்தா ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். சரியா, அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு அப்டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கைண்ட் அட்டென்ஷன் டு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கேண்டிடேட். சரியா, ஃபைனல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் அப்லோட் தி அதாவது அப்லோட் ஆஃப் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க சப்போஸ் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்றதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்க நேம் ஏதாவது மிஸ்ஸிங் ஆயிருந்துச்சு, முக்கியமா நீங்க 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள், ஆனா நீங்க இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல நீங்க வந்தும் நீங்க அதை கண்டுக்காம விட்டுட்டீங்க நிறைய பேர், அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாவும் நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளைக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 13ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட், இந்த அப்டேட்டுக்கு நம்ம போகணும். சரியா, அதனால இந்த வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை இது உங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர் சொல்லுங்க, இந்த அப்டேட் வந்து வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஒருவேளை இங்கேயே கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது போர்ட்டல் லிங்க் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்து நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி போர்ட்டல் லிங்க் ஃபார் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் இன் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுல பிரச்சனையா இருக்கோ அந்த லிங்க்குள்ள போங்க, போயிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே கேட்பாங்க. அந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி உள்ள வந்துருவீங்க. ஓகேவா, அதனால மறந்துடாதீங்க. இந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.